ஹாய்ங்க, இன்னைக்கு கம கம்முன்னு ஒரு சாம்பார் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அது என்னோட ஸ்டைலில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேங்க. அதுக்கு வந்து 100 கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட அரைப்படி அரிசி எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா அலசிட்டு நான் வந்து இந்த அரைப்படி அரிசிக்கு வந்து 3 படி நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை கூட பார்த்தீங்கன்னா நல்லா அலசிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு 4 பல் பூண்டு நான் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழஞ்சு நல்லா வந்து வேக வரும். எப்பவுமே சாப்பாடு வந்து நார்மலாக வைக்கும்போது இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். அதை விட நீங்கள் வந்து 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா 1.5 கிளாஸ் எக்ஸ்ட்ராவே ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து குழஞ்சு நம்மளுக்கு வரும். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன். கரெக்டாக ஒரு 2.5 படி அளவுக்கு ஊற்றிருக்கலாம். அரைப்படி அரிசிக்கு 3 ஊற்றிட்டேன். சரி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நான் வந்து ஒரு 4 விசில் விட்டு வந்திருக்கேங்க. நல்லா ஆறட்டும், விசில் ஆறி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 7-8 வந்து மிளகு நம்ம சேர்த்துக்கலாங்க. முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் கீரி சேர்த்துக்கிறேங்க. இது கூட வந்து நம்ம நறுக்கி வச்ச காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன வந்து காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து இருக்கிற காயை வச்சு நான் வந்து சிம்பிளாகவே செய்கிறேங்க. எங்கிட்ட வந்து கேரட் பீன்ஸ்லாம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, நான் வந்து 3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் தாங்க சேர்த்துக்கிறேன். இதை வச்சு நான் சிம்பிளாகவே எனக்கு என்னோட ஸ்டைலில் வந்து நான் சாம்பார் சாதம் செய்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வந்து வதக்க விட்டுருங்க. 4 நிமிஷம் நல்லா வந்து வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இது கூட வந்து தக்காளி இப்பெல்லாம் நல்லா பழமாக வந்து ஒரு 2-3 தக்காளி இப்பெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் வந்து வரமல்லி தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. எங்கிட்ட சாம்பார் பொடி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அதை நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் போதும். ரொம்ப புளி ஊற்ற வேணாம். ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நம்ம ஊற்றுறோம். இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோமா நான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். காய் நல்லா வந்து வேகட்டும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டு மூடி போட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விசில் வந்து ஆறிடுச்சு. நம்ம காய்கிட்ட வதக்க டயத்தில் விசில் வந்து நமக்கு ஆறி வந்துச்சு. பாருங்கள் எப்படி வந்துன்னு பார்ப்போம். எனக்கு உண்மையுமே பயந்து தான் வந்துச்சு. ஐயோ எப்படி சொதப்பிடுவோமோ அப்படி சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நான் தான் சொன்னல தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். கரெக்டாக ஒரு அரைப்படி அரிசிக்கு வந்து ஒரு 2 படி தண்ணி ஊற்றிருக்கலாம். ஓகே பரவாயில்ல. நான் என்ன பண்ணிட்டேன்னா அடுப்பில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அடுப்பில் வச்சு சிம்பிளே வச்சுட்டு நான் வந்து அதை அப்படியே வந்து சாப்பாடை வந்து வேக வச்சுட்டேன். நல்லா கொலைய வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொஞ்சம் வெந்துட்டு வந்துட்டு இருக்குது. பாருங்கள் நான் அடுப்பில் சிம்லே வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டே இருந்தேன். பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு எனக்கு வந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியலன்ட்டு. காயெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து நல்லா குழம்புலாம் வந்து வத்திடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து குழஞ்சி வந்துச்சு. நான் அப்படியே கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிட்டேன். நல்லா தான் வந்துச்சு எனக்கு சாப்பாடு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து குழம்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாடில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து அடுப்புலேயே இருக்கட்டுங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வத்தட்டும். நம்ம எவ்வளோதான் தண்ணியாக வச்சாலும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பாடு நம்மளுக்கு வந்து கெட்டியாக ஆயிரும். நான் எக்ஸ்ட்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணிலாம் எதையும் எடுத்து நான் சேர்க்கலை. இதுவே எனக்கு கரெக்டான லெவலுக்கு வந்துடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என் லைஃப்லேயே இது ஒன்று தான் நான் உருப்படியாக பண்ணியிருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு கடைசியாக வந்து 1 ஸ்பூனுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காட்டி நீங்கள் அதை சேர்க்க வேணாங்க.
இந்த சாதம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து நம்ம வாழைத்தட்டில் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அசல் வந்து அதே டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. நான் அதை சாப்பிட்டு நிறைய வாட்டி வீட்டில் போய் இதே அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்னமோ போட்டு பண்ணுவேன். ஆனால் அது நல்லாவே இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியாக இருக்கும். கரண்டி வச்சு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி கரண்டி வச்சு எடுக்க முடியும், கஷ்டமாக இருக்கும், எடுக்கவே முடியாது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ தாங்க கரெக்டாக நான் செஞ்சுருக்கேன். எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, நம்மளாம் அந்த மாதிரிலாம் செய்கிறோம் சொல்லிட்டு. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சுங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இறக்கும்பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நம்ம வந்து தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடலாங்க. நான் வந்து இந்த சாதம் வந்து யூடியூப் சேனல் வந்து போட்டு பார்த்தேங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் காய்கறி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணாங்க. என்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு நான் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து சிம்பிளாகவே முடிச்சிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.